நான் இங்க நிக்கிறதுக்கு காரணமாக என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் முதல் தலை வணங்குறேன். முதல்ல நான் உனக்கு தலை வணங்குறேன். ஏன் தெரியுமா? இப்பெல்லாம் எந்த பையனை கேட்டாலும் உனக்கு உலகத்திலே முதல் எதிரி யாருன்னு கேட்டா அப்பா அம்மாவை தான் சொல்றான். உண்மை போன்ற இளைஞர்கள் இந்த நாட்டுக்கு வர வேண்டும். தேங்க்யூ சார். பேசுங்க ஐயா. அழகுல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு வெளியழகு, இன்னொன்னு உள்ளழகு. பறவையில வெளியழகு மயில், உள்ளழகு குயில். காயில வெளியழகு மாங்காய், உள்ளழகு தேங்காய். பழத்துல வெளியழகு ஆப்பிள், உள்ளழகு பலா. இதுதான் சார். மனுஷன்ல வெளியழகு வேணா பெண்களா இருக்கலாம் சார், உள்ளழகு நாம தான் சார், ஆண்கள் தான் சார். சார் ஆண்கள் பார்க்கறதுக்கு வேணா கொஞ்சம் கரட மூடா இருக்கலாம் நினைக்கலாம், ஆனா அவங்க உண்மையில ரொம்ப நல்லவங்க சார். இத நான் சொன்னா ஏதோ சின்ன பையன் சொல்றான்னு நினைப்பீங்க. எங்க ஐயன் எம்பெருமான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, மனை விளைவார் மான் பயிர் எய்தார், வினை விளைவார் வேண்டா பொருளும் அதே. பொண்ணுங்க பேச்ச கேட்கறேன் எவனும் உருப்பிட்டதா சரித்திரமே இல்லை சார். எங்களை மாதிரி இளைஞர் படுற வேதனை இருக்கு சார். பாருங்க சார், பெரும் கொடுமை சார். இன்னும் என்னதான் செய்ய போறேன்னு ஏன் சார் அவன் கேட்க மாட்டான்? இன்னொன்னு, சரி ஓகே, உன் வயசு என்ன? 15 சார். 15 வயசு. ஓகே ஓகே. இன்னும் 16 வயதிலே தொட்டு பார்க்கல. என்ன என்ன இன்னும் செய்ய போகிறாய்னு போடுற இந்த போடு பரவாயில்ல விடு. சார் தலைப்பை பார்த்தீங்கன்னா, இன்னும் என்ன என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே, என்னை கண்டால் என்னென்னமோ ஆகிறாய் முன்பே முன்பே. நான் வேன் யார சொன்ன தெரியுங்களா? நாங்க நேசிக்கிற சினிமாவை, நாங்கெல்லாம் ரசிகர்கள், எங்க சினிமாவை பார்த்து நாங்க கேட்கிறோம் இன்னும் என்னதான் செய்ய போறேன்னு. ஐயா இன்னைக்கு திரைப்படங்கள் இருந்துச்சு. வீரபாண்டிய கட்டபொம்மனை நம்ம யாருமே பார்த்ததில்லை. அவர் இப்படிதான் நடிப்பாரு, இப்படிதான் இருப்பாரு, இப்படிதான் பேசுவாரு நமக்கு அடையாளம் காமிச்சது ஒரு சினிமா. தாங்கிட்ட வட்டி கேட்ட ஜாக்சன் துரையிடம் அவர் கேட்பாரு, எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, யாரிடம் கேட்கிறாய் வரி திரை வட்டி? எப்படியாப்பட்ட வசனங்கள். இன்னைக்கும் இருக்கு வசனங்கள். எங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்க குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருந்தோம். போயிட்டு நான் எல்லாரும் ஒன்னா கார்ல இறங்கி வந்துட்டோம். என் தம்பி மட்டும் தனியா இறங்கி வந்தான். நான் அவன்கிட்ட கேட்டேன், ஏண்டா எல்லாரோட சேர்ந்து வர வேண்டியதானே அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும்ன்றான். அவன் சிங்கமா, நாங்கெல்லாம் பண்ணிங்களாம். மன்னிக்கணும், அதாவது பண்ணி குரூப்பா வரும், சிங்கம் சிங்கிளா வரும் அப்படின்னு ஒரு கதாநாயகனை உயர்த்தி சொல்றதுக்கு சொல்லப்பட்ட பஞ்ச் டைலாக். இதுல பண்ணி என்று சொல்லக்கூடியது இந்த இடத்துல வில்லன்கள்லாம் அடியாளோட, இந்த தாதாக்கள்லாம் அடுத்தவனை நம்பி பக்கத்துல பன்னிக்குட்டி மாதிரி பல பேரை வச்சுட்டு வருவான். ஆனா ஹீரோ என்ற சிங்கம் என்பவன் அவன் சிங்கிளா தான் துணிச்சலா தான் வருவான். இத அப்படியும் கூட எடுத்துக்கலாம் இல்லையா? சரி, இதாவது பரவாயில்ல. என் தம்பிக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம். எதுக்கு தெரியுங்களா? ஐயோ நம்ம யார சொல்வோம் தெரியுங்களா? யமனோட பொண்டாட்டியை தான் ஐயோன்னு சொல்லுவோம். நம்முடைய பெரியவங்க சொல்வாங்க, அந்த வார்த்தையா சொல்லக்கூடாது, அது அம்மங்கல சொல் அப்படின்னு. அவன் சொல்றான், 2000 2007 வந்த ஐயோ என்று ஆரம்பிக்கும் திரைப்பட பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் 18 சொல்றான். நம்ம காலையில முன்னெல்லாம் டிவி திறந்தோம்னா சுப்ரபாதம் கேட்கும். இன்னைக்கும் கேட்குது டிவி திறந்த உடனே. என்ன தெரியுங்களா? ஐயோ 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 ஐயோ. ஐயா நல்ல படங்கள் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. அதை நாங்க பார்க்கிறோம், ரசிக்கிறோம், சந்தோஷப்படுறோம். அதை நாங்க குத்தம் சொல்லவே இல்லை. ஒரு சில படங்கள் இன்னைக்கு ரசிகர்களை கெடுத்துட்டு இருக்கே, அதை பார்த்து தான் இன்னைக்கு நாங்க ரசிகர்கள் கேட்கிறோம், இன்னும் எங்களை என்னதான் பண்ண போறேன்னு. ஐயா நேத்து வரைக்கும் நாட்டுல எல்லா சாதிக்காரங்களும் தாயா புள்ளையா அண்ணனா தம்பியா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு எங்க மனசுலாம் நஞ்ச விதைச்சி வேற்றுமையை உண்டாக்கி வெட்டு குத்து வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க ஐயா.
இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுங்களா? ஒரு சில சாதி சங்க தலைவர்கள். இவங்களுடைய சுயநலத்தால எங்களெல்லாம் பிரிச்சு இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க ஐயா. நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்களோட நோக்கம் எல்லாம் என்ன? உன் சாதி நல்லா இருக்கணும், உன் சாதி நல்லா இருக்கணும் தானே சொல்றீங்க. அதெல்லாம் உண்மையா இருந்தா நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மக்கள் நலனே மகேசன் நலன், தனிப்பட்ட நலனுக்காக வாழ மாட்டோம்னு ஒரு முடிவெடுத்து ஒரு நல்ல கட்சி ஒன்று ஆரம்பிங்க. நாங்க எல்லாரும் உறுப்பினராகி ரத்தம் சிந்த கூட தயாரா இருக்கோம் ஐயா. ஐயா, குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா நம்ம கோயிலுக்கு போவோம். ஏன் தெரியுங்களா? அங்கே போனால் தான் நம்ம கஷ்டமெல்லாம் தீரும்னு ஒரு நம்பிக்கை. அது மாதிரி எங்கள் மக்களுக்கு ஒரு பொது பிரச்சனைனா எங்களுக்கு கோயில் எது தெரியுமா ஐயா? இந்த சட்டமன்றங்களும் இந்த பாராளுமன்றங்களும் தான். ஆனால் இன்னைக்கு நிலைமை பரிதாபங்க ஐயா. ஒரு சில சட்டமன்றங்கள்லையும் நாடாளுமன்றத்தையும் ஒரு சில சுயநல அரசியல்வாதிகளால மக்கள் மறந்து சேர உடைக்கிறாங்க, மைக்க உடைக்கிறாங்க, மொத்தத்தில் எங்களையே மறந்து போயிட்டாங்க ஐயா சில தலைவர்கள். அவங்கள பார்த்தா ஏன் கேட்கிறேன், இன்னும் என்னையா செய்ய போறீங்க? இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு ஒரு சில மக்களால இறைவனவே கையாந்த வச்சிட்டாங்க சார். நீங்க பஸ்ல போகும்போது பார்க்கலாம் சார், இறைவனுடைய பேரை சொல்லிட்டோம், இறைவனுடைய உருவத்தை போட்டு ஏறுறவங்க பிச்சை எடுக்கிறதுக்காக ஏறுறாங்க. ஏற்று உடனே பிச்சை எடுக்கலாம்ல சார், வகுத்துக்காக பிச்சை எடுத்து சாப்பிட்றாங்க, எடுத்துக்க வேணான்னு சொல்லு. ஆனால் சார் சில்லி கேப்பில் சிகரெட் அடிக்கிறார் சார் ராமர் வேஷம் போட்டுக்கிறவர். 5 நிமிஷம் கேப்பில் போய் ஆஞ்சநேயர் குவார்டர் அடிச்சு நிற்கிறார் சார். இதை பார்த்துட்டு தான் சார் கேட்குறாரு. சார் இதை நான் மட்டும் பார்த்துருந்தா பரவாயில்ல சார், அந்த ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஒரு பையன் போனான் சார் அந்த வழியை, அந்த பையன் பார்த்துட்டான் சார். பையன் பார்த்துட்டு போய் வாத்தியார்கிட்ட கேட்குறான், சார் நேற்று ராமாயணம் பாடம் நடத்தினுங்களே, முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டு இருக்கிறீங்களே சார் அப்படின்னு. என்னடா சொல்ற சார்? ராமர் வில்லு விடுவார்னு சொன்னங்க, ஆனா ராமர் சிகரெட் பிடிச்சி புகை விடுவார்னு சொன்னாங்களா சார்? அதாவது அனுமானு மலையை தூக்குவார்னு சொன்னாங்க, ஆனா அனுமாரு கையில குவார்டர் பாட்டில தூக்குவார்னு சொன்னாங்களா? அவங்கள பார்த்து தான் சார் கடவுள் கேட்கிறாடாம், ஆடா பாவி மக்களே, என்னுடைய பேரை வச்சுட்டோம், என்னுடைய உருவத்தை போட்டுக்கிட்டோம், இன்னும் என்னை எந்த மாதிரி உருவத்திலாம் வந்து என்னை என்னதான் பண்ண போறாங்களே தெரியலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மக்களை பார்த்து கடவுள் கேட்கிறாராம் சார். ஓகே, நான் கேட்கிறேன், ஒருத்தன் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான், வேஷம் போட்டவன் தம் அடிச்சதுனால அவன் ராமர் வந்து தம் அடிச்சதா நீ சொல்ல முடியுமா? இந்து மதம் என்ன சொல்லுகிறது? நீ இந்த ராம வேஷம் போட்டதுக்காக ஒரு இடம் சொல்ற. ராவணேஸ்வரன் யாரு? அந்த ஈஸ்வர பட்டம் வந்த அந்த ராவணன் சீதையை, ராமனின் மனைவியாகிய சீதையை கடத்தி செல்கிறான். கடத்தி சென்று அசோகவனத்திலே அவன் சிறை பிடித்திருக்கிறான், சிறை வைத்திருக்கிறான். அவளுடைய மனதை மாற்றி தன் பக்கம் அவளை திருப்ப வேண்டும் என்று ராவணன் பல முயற்சிகளை செய்கிறான். அப்படி எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தான், அவளோட மனசுக்கு மாறல, கரையில. அப்ப ஒரு மந்திரி கூட பார்த்து ராவணனை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு தான் சர்வ சக்தி இருக்குது, நீ ஒரு வேடம் போட்டு நீ ராவணனை போல உன்னுடைய உருவத்தை ராமனை போல மாற்றி கொண்டால் என்ன என்று கேட்க, அப்ப ராவணன் சொல்லுகிறான், ஐயா நான் ராமனை போல என்னுடைய வேடத்தை மாற்றிக்கொண்டேன், மாற்றிக்கொண்டு சீதையிடம் போய் நின்றேன். நான் எப்பொழுது ராமனுடைய வேடத்தை போட்டேனோ அவனுடைய உணர்வும் அவனுடைய குணமும் கொள்கையும் என்னை தொற்றிக் கொண்டது. மாற்றான் மனைவியை நெருங்காதே, தொடக்கூடாது என்ற வாழக்கூடிய ராமனின் உணர்வு எனக்கு வந்துவிட்ட காரணத்தால் அந்த வேடம் கூட எனக்கு வேண்டாம் என்று வந்துவிட்டேன் என்று ராவணன் சொல்லுகிறான். அந்த ராவணன் எங்கே? சிங்கிள் கேப்களை நீ தம் அடிக்கக்கூடிய இந்த ராமன் எங்கே? டூப்ளிகேட்டை பார்த்து ஏமாந்தீங்கன்னா அது மனிதன் செய்யும் குற்றம், ஒரு மதம் சிருஷ்டித்ததின் குற்றம் அல்ல.